ஒருத்தன் பாதிக்கப்பட்டிருக்கான், அவன் இப்படியும் பழிவாங்கலாமே அப்படின்ற எண்ணமும் ஏற்பட்டது. அதுதான் அந்த படத்தோட பலமும் பலவீனமும் நான் நினைக்கிறேன். இந்த படத்தோட கதை என்ன, களம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் காலேஜில் நம்மளை மாதிரி நார்மலாக படிக்க போனாலும், ஏன்னா நானும் கிட்டத்தட்ட மெடிக்கல் காலேஜ் தான், ஃபார்மசி காலேஜில் தான் நான் ஃபார்மசி படித்தேன். அப்போது ஊட்டியில் ரேகிங்கிறது மற்ற கல்லூரிகளை விட இந்த மாதிரி மெடிக்கல் சம்மந்தப்பட்ட கல்லூரி, ஏன்னா உடல் உறுப்புகள்லாம் நீங்கள் படிக்கணும் இல்லையா, அப்போது அதை வச்சு கேலி கிண்டல் அங்கே நடக்கும். அங்கே போய் ஒரு டிரான்ஸ்ஜெண்டரை சேர்க்குறாரு ஆர் சுந்தரராஜன். அவனுக்கு அங்கே பயங்கர கேலி கிண்டல். அதனால் அவன் ஒரு மனநோய்க்கு ஆளாகி, என்ன கிண்டல் பண்ணீங்கல்ல, உங்கள் வீட்டிலலாம் ஒவ்வொரு வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு புள்ள பிறக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஃபெர்டிலைட் சென்டர், அதாவது இந்த செயற்கை கருத்தரிப்பு மையமும் இல்லாமலும் இன்றைக்கி வந்து குழந்தைகள் பிறக்கிறது கிடையாது. ஏன்னா இன்றைக்கி வந்து மேட்ரிமோனியலும் செயற்கை கருத்தரிப்பு மையங்களும் இல்லாத நகரங்களே கிடையாது, ஊர்களே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இருக்கிறப்போ இப்போது அந்த மேட்ரிமோனியல்னால் திருமண மையங்கள், அந்த மாதிரி ஒரு கதை தான் நம்ம பார்த்தோம் ஆறாமலே. அதே மாதிரி இந்த படத்தில் அந்த செயற்கை கருத்தரிப்பு மையத்தில் கருமுட்டைகளை வெளியிலேருந்து வாங்கி அதை வந்து இந்த மாதிரி இயற்கையாக கரு உண்டாக முடியாத பெண்களோட வயிற்றில் வச்சு குழந்தைய உண்டாக்குறாங்க. அந்த டாக்டராக தான் இதில் கௌரி கிஷன் வராங்க. அவங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் தன் கடமையை சிறப்பாக செய்ய அவங்களுடைய காதலரான போலீஸ் ஆஃபீஸர் அவர் சிட்டியில் இந்த மாதிரி அசம்பாவிதங்களை பண்ணிகிட்ருக்கிற ஒரு கொலையாளியை, ஒரு மனநோயாளியை கண்டுபிடிக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுறாரு. அவருக்கு காதலியாக கௌரி கிஷன் எப்படி உதவுறாரு, இது இல்லாமல் காவல்துறை அதிகாரியாக கூடவே பணியாற்றுற இன்னொரு நாயகி, அவங்களும் சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க. அவங்களையும் நம்ம வந்து சொல்லவே முடியாது, குறையே சொல்ல முடியாது. உண்மையாகவே அருமையான ஒரு கேரக்டர்ஸ் ரெண்டு பேருமே. ஆதித்யா மாதவன் தான் கதாநாயகர், கௌரி கிஷன் ஒரு கதாநாயகி, இன்னொரு அஞ்சு குரியன். ரெண்டு பேருக்குமே கதாநாயகிகள் இருவருக்குமே பெரிய சீன்ஸ் இல்லை. அஞ்சு குரியன் கொஞ்சம் சீன்லேயே வந்து பரிதாபமாக இறந்து போகிறாரு. இந்த மனநோயாளி அந்த திரு நம்பியால் தான் இறந்து போகிறாரு. என்ன காரணம்னா அந்த கேஸை அவருக்கு கண்டுபிடிச்சிட போகிறாரு அப்படிங்கிறதுக்காக அவரை வரவழைச்சு கொலை பண்ணுறாப்புல. முனிஷ்காந்த் இன்னொரு இன்ஸ்பெக்டராக வந்து காமெடி அப்பப்போ பண்ணுறாரு. உருவகேலி பண்ணதாக சொல்லி இந்த படத்தோட ப்ரெஸ் மீட்டில் என்ன எதிர்த்தாங்க. ஆனால் அந்த படத்தில் அவரை உருவகேலி தான் பண்ணி தான் காமெடி பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் நான் எங்கே போய் சொல்கிறதுன்னு தெரியல. ஆனாலும் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன்.